கூடவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 15 சேர போறாரு. டிடிவி தினகரன் அவர் ரொம்ப ரெடியா இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி அப்படி நடப்பதுங்கிறது தாவேக்காக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஓபிஎஸ்லாம் வந்து ஒரு செல்லாத ஓட்டு தான். அந்த செல்லாத ஓட்டுங்கிறத விட செல்லாத நோட்டுன்னு சொல்லலாம். செல்லாத நோட்லேயே 2 இருக்குது. அப்படி லேசாக கிழிஞ்சிருக்கும், அதனால வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. லேசாக நெருப்பு பொறிப்பட்டிருக்கும், அதனால வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில நோட்டு பார்த்திங்கன்னா இந்த கையிலிருந்து இந்த கைக்கு மாறும்போதே அப்படி நொறுங்கி விழுந்துடுற அளவுக்கு ஒரு செல்லாத நோட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஓபிஎஸ்லாம் அப்படிப்பட்ட செல்லாத நோட்டு தான். இவர்கள் தாவேக்காக்கு வருவதால் தாவேக்காக்கு எந்த நன்மையும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க ஓபிஎஸ் வந்து தாவேக்காக்கு வந்தால் முக்குளத்தூர் வாக்குகள் மொத்தமும் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. முன்னாள் முதல்வர்ன்ற அந்த விஷயத்தையும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஓபிஎஸ்னு ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் பற்றி உங்களால் பேச முடியுமா? அந்த யோக்கியதையை நாம் இழந்துருவோம். இப்போ திமுகவோடு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் மல்லு கட்ட போகிறார் விஜய். என்ன சொல்லி மல்லு கட்டுவீங்க? குடும்ப ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா வச்சுக்கோமே. டிடிவி தினகரன் யார்? அவருடைய இதில் குடும்ப ஆட்சி இல்லையா? ஓபிஎஸ் கிட்ட குடும்ப ஆட்சி இல்லையா? இல்லை குடும்ப இது அரசியல் இல்லையா? எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் 2 ஊழல் முதலைகளை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி நீங்கள் அதை பேச முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இது போன்ற ஆட்களை அருகில் சேர்க்கவே கூடாது. அதுதான் நான் நினைக்கிற விஷயம்.